அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். இந்த பதிவு இறக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு பதவி இறக்கம் இல்லை, பதிவு இறக்கம். ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஆப்லேருந்து இதிலேருந்து இதை இறக்கிங்க, இதுலேருந்து இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்ல ப்ளே ஸ்டோரில் போய் பதிவிறக்கம் பண்ணுறோம்ல, அது மாதிரி. இது மாதிரி இப்போ சில விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சிக்க போகிறோம். சில விஷயத்தை நம்ம கைக்கு கிடைக்க போகுது. இப்படி நிறைய அதிர்ச்சியான சில விஷயங்களை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள். அதிர்ச்சியா? ஆமாம், மீனராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குற நேரத்தில் கிடைக்கலன்னா அது கிடைக்கிற நேரம் அதிர்ச்சி தான். சார், நான் நினச்சது ஜூன் மாதம் நினச்சேன், ஆனால் இன்றைக்கி நடக்கிறது மார்ச் வருது, ஆனால் இப்போ தான் நடக்குது. இது இப்போ எனக்கு அதிர்ச்சியாக தானே இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு பிறகு தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எந்த தகவலுமே வரும். நம்ம தூங்குகிற நேரத்தில் தான் ஒரு தகவல் வரும். எல்லாரும் உலகமே தூங்கும், அந்த நேரத்தில் மீனராசியால் உறங்க முடியாது. அப்போது ஒரு தகவல் வரும், அது நம்மளை ரொம்ப டிஸ்டர்பன்ஸும் பண்ணும்.
நல்ல தகவலாக இருந்தால் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், கெட்ட தகவலாக இருந்தால் இருக்கிற தூக்கத்தை கெடுத்துரும். நிறைய நேரத்தில் தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள்னா சில பேர் மாத்திரையெல்லாம் கூட போட்டுக்கிறாங்க. ஆமாம், மீனராசிக்காரர்களுக்கு இந்த வழக்கம்லாம் இருக்குது. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாராலும் பேசப்படக்கூடியது அவர்கள் ஒரு பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் ரொம்ப பகிங்கரமாக சொல்லுவாங்க மீனராசிக்காரங்க ஒரு பச்சோந்தி. அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. மீனராசிக்காரர்கள் பக்குவமானவர்கள், பக்குவத்துக்கு சொந்தக்காரர்கள் மீனராசிக்காரர். ஒரு மைசூர் பாக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நெய் மைசூர் பாக்கு, அதுமாரி ஜிலேபி, நிறைய ஆசையாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாகு வைப்பாங்க. அந்த பாகுல பக்குவம் இருக்கணும். அந்த பாகு வந்து அந்த இப்படி 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 ஒட்டி பார்த்தா அதில் அது ஒட்டக்கூடாது, அப்படி அந்த நேரத்தில் எடுக்கணும். அதான் பாகு. அந்த பிசு பிசுப்பாக அப்படி கையை பிடிச்சிக்கிடுச்சுன்னா அந்த பாகு பக்குவமாக இல்லைன்னு அர்த்தம். இது மாதிரி தான் மீனராசிக்காரர்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதும் அவன் மூட அறிஞ்சு பேசணும், நேரம் அறிஞ்சு பேசணும். ஒரு விஷயத்தை செய்யும் போது இன்னொருத்தனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். வீட்டுக்காரே இருக்கார், வீட்டுக்காருக்கு சமையல் பண்ணி ஒரு வீட்டம்மா மீனராசி சமையல் பண்ணி போடணுன்னா சமையல் பிடிச்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் போடுற பரிமாறும் போது அந்த அவர் மூடுக்கு தகுந்த மாதிரி அதை போட்டால் தான் அவர் ஓகே சொல்லுவார், இல்லைன்னா குறைய சொல்லிட்டு தான் எழுந்திரிச்சுப்பார். அப்போ மீனராசிக்காரவங்க பல இடங்களில் என்ன பண்ணுறது, என்னது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழம்புவார்கள். இப்போ இவங்களை போய் பச்சோந்தின்னு எப்படி சொல்கிறது? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இவங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாதுன்னு வேற ஒரு ரூட்டை எடுக்கிறாங்க. இப்போ ரூட்டை மாற்றி போகிறவங்க பச்சோந்தியா? கிடையாது, வெற்றியாளர்கள். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு எப்பயாவது ஒரு மனசங்கடம் வருது, மனசில் ஒரு குழப்பம் வருது, பணத்தட்டுப்பாடுகள் வருதுன்னா தைரியமாக ஒன்று சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, அவன் காலில் விழுற கூட இவன் காலில் விழலான்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழலான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது உண்மையாக மீனராசிக்கு பொருந்தும். இந்த நம்பி சில பேர் நாளைக்கு பண்ணித்தரேன், இன்றைக்கி பண்ணித்தரேன், அப்புறமா பண்ணித்தரேன்னு சொல்லுவான். அவனை நம்புறதை விட எதுக்குறான் பாருங்க, அவங்ககிட்டே போயிடலே இன்றைக்கி ஒரு நாள் எதிர்ப்பு நிப்பாட்டிக்கிடா, நான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன்டான்னு சொன்னால் அவனே ஒத்துப்பான். அதனால் மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் தைரியம்தான் தேவை. இந்த தைரியத்தை ஒரு மனுஷனால் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நபரால் கிடைக்கும், ஒரு சம்பவம் தைரியத்தை கொடுக்கும். இதுக்கு தயாராக இருங்க. அப்போ எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க, ஃபேஸ் டு ஃபேஸ். இப்போ போய் பயந்து இருக்கிறது, வருந்தி இருக்கிறது அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஒரு கிங் மேக்கருங்கிறது இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு சில பிளான் தவறியாச்சு, ஒரு சில பிளான் தப்பாக போயிட்டு, ஒரு சில பிளான் வந்து ஒரு சிலரால் மாறி போயிட்டு, ரொம்ப நம்பிட்டோம். அவன் அவ்வளோ பேருக்கு ஒஸ்ட்டு, அவன் என்ன சொல்லுவாங்க, ஒஸ்டான ஆள், ஒர்த்தான ஆள் இல்லை. நம்ம ஒர்த்துன்னு நினச்சி ஒஸ்டான நபர்கள்ட்ட பழகிட்டோம் மீனராசிக்காரர்களே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுமே. ஒர்த்துன்னு நினச்சி ஒஸ்டான ஆள்கிட்ட பழகிட்டோம். இப்போ ஒர்த்து எது ஒஸ்ட்டு எதுன்னு தெரிஞ்சு போச்சு, விலகுறோம். இந்த காலகட்டத்தை விலகி நமக்கு வெற்றி கிடைக்க போகுது. விலகிறதுனால உடனே தோல்வின்னு நினச்சிக்க கூடாது பிள்ளைகள்லாம். விலகிறதுனால தோல்வி இல்லை, விலகிறதுனால தான் வெற்றி. ஒழிஞ்சுதுடா இந்த பீடை அப்படின்னு விட்டுட்டு வாங்க. அதே மாதிரி ஒரு கெட்டவன், நான் மீண்டும் சொல்லிட்டேன், சாட்சிக்காரன் கால்றதை விட சண்டைக்காரன் காலில் உழுங்க, தப்பு இல்லை. 1க்கு 2 தடவை ஒருத்தவனை விட்டு விலகி வந்திருக்கீங்க, ஒருத்தவனை விட்டு நம்ம விரும்ப முடியல, ஒருத்தவங்களை விட்டு தள்ளி போயிட்டோம்னா திருப்பி அவங்கள சேர வேண்டிய கட்டாயம் வந்தால் சேருங்க, நல்லா இருப்பீங்க. இதை தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்த போகுது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சுலபமான சில வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சில குருமார்களை சந்திங்க, குரு தான் உங்களுக்கு வழி கொடுக்க போகிறார். உங்களுக்கு பாடத்தை இந்த குரு எடுத்து கொடுக்க போகிறார். நல்லது நடக்க போகுது. குரு வழிபாடு அதிகமாக செய்யுங்க. அது முக்கியமாக வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்யுங்க. நிறைய நல்லது நடக்கும். நிச்சயம் நிதர்சனமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்களே, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து,
திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.